ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் இதை கூறியே தீர வேண்டும். உன் மனம் வருத்தப்படும் என்று நான் பொறுமையாக இருந்தது போதும். இதற்கு மேல் நான் பொறுமையாக இருந்து விட்டால் அனைத்தும் இங்கே பொறுமையாகிவிடும் என்பதன் காரணமாகத்தான் இன்று உன்னிடத்தில் இதை கூற வந்தேன். நான் இந்த ஆதி பராசக்தி உன்னிடத்தில் சொல்லும் வார்த்தைகள் அத்தனையும் சத்திய வாக்கே. எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் எப்போதும் உன்னிடத்தில் இருப்பதையும் இருந்ததையும் இருக்கப் போவதையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த ஆதி பராசக்தியின் சக்தியை நம்பியவர்களுக்கு தெரியும் என் வாக்கு எத்தனை உண்மையானது என்று. அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில், இப்போது கடந்து கொண்டிருக்கும் பாதையில் நீ செய்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை என் பிள்ளையே. அதற்கு நீ இன்று அபராதம் என்னிடம் செலுத்தியே தீர வேண்டும். அந்த அபராதமும் உன்னிடத்தில் கேட்பது எனக்காக அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்த செயல் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. உன் கைகள் உன் குரவழியை நெறித்துக் கொண்டிருக்கிறது. உன் கைகள் உன் கண்களை குத்திக் கொண்டிருக்கிறது. உன் கைகள் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த ஆதி பராசக்தி இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்து உன் வாசலில் வந்து நின்று கொண்டு நானே உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வலிய வந்திருக்கிறேன் பிள்ளையே. உனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கலாம். என் வாக்கை கேட்க கூட நேரமில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். இல்லை, உன் மனதில் பல காயங்களும் வேதனைகளும் கவலைகளும் தேவைகளும் என்று 1000 இருக்கலாம். இருந்தாலும் தேடி தேடி அதன் பின்னே ஓடிக்கொண்டே இருந்தால் உன் பின்னால் என்ன வருகிறது என்பதை நீ பார்க்க மறுத்து விடுகிறாய். உன்னை எது துரத்தி கொண்டிருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள மறுத்து விடுகிறாய். இதையெல்லாம் தெரியப்படுத்தத்தான் இன்று உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, உன்னை துரத்துவதை நிறுத்தினால் மட்டும்தான் நீ துரத்தி கொண்டு செல்கிறாயே, அது அத்தனையும் உன்னை விட்டு தீர்ந்து போய் நீ தேடுவதை உனக்கு கிடைக்க வைக்கும். முதலில் உன் பின்னால் உன்னை துரத்துவதை இன்று விரட்டலாமா? நாளை நீ தேடுவது உன் கையில் வந்து சேரும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு இன்று நீ அபராதத்தை செலுத்தியே தீர வேண்டும் என் பிள்ளையே. உன் கைகள் நிறைய பாவங்களை வைத்து அதை உன் முதுகுக்கு பின்னாலும் உன் தலையிலும் சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறாய். நீ செய்த ஒரு காரியத்திற்கு மன்னிப்பு நான் கொடுக்க மாட்டேன் என்று இப்போது நான் நிலையாக சொல்கிறேன் உன்னிடத்தில். நீ என்ன செய்தாய்? என்ன தவறு செய்திருக்கிறாய்? நீ என்ன காரியத்தில் ஈடுபட்டாய்? எந்த பாவ காரியத்தை நீ கை தொட்டாய்? எதுவுமே தெரியவில்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்காதே இன்னும் என்னிடத்தில். அகிலத்தையும் அளந்த உன் ஆதிபராசக்தியிடம் இன்னும் தாயே நான் என்ன செய்தேன் என்று கேட்காதே. நீ செய்த ஒரு செயல், அது உனக்கும் தெரியும் அது பாவம் என்று. அந்த பாவத்தை கழிக்க இன்று அபராதத்தை என் கையில் செலுத்தினால் உன்னை துரத்தும் இந்த பாவம் இன்று உன்னை விட்டு போய்விடும். நீ துரத்தி கொண்டிருக்கிறாயே அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும். எது எது இல்லை என்று எங்கெங்கோ சென்று அதை தேடிக்கொண்டிருக்கிறாயே, இனி தேடுவதற்கு அவசியமில்லாமல் உன் வாசலில் வந்து நின்று உன் கைகளுக்கு எட்ட வைப்பேன் இந்த ஆதிபராசக்தி. நம்பிக்கை இருக்கிறதா உனக்கு? என் வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தால் உன் அபராதத்தை காணிக்கையாக கொடு. ஓம் சக்தி. நன்றி.